வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள மகர ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மகர ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரத்தில் மகர ராசி மக்களுக்கு பலவிதமான உடல்நல பிரச்சனைகள் தோன்றி உங்களுக்கு தொல்லைகளை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் கண்கள், காதுகள் மற்றும் மூக்கை கவனித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக முகத்தை நன்கு பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது தொடர்பான தொற்று உங்களை தாக்கி உங்களுக்கு வலிகளை உண்டாக்கும் தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. மகர ராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவான் விழாவில் இருப்பதால் இந்த வாரம் உங்களின் புத்திசாலித்தனமான முதலீடு மட்டுமே உங்களுக்கு நல்லதொரு பலனளிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இந்த நேரத்திலும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய வேண்டும் என்று மனதில் சிந்தனையுடன் செயல்படுங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் முதலீடு சார்ந்த ஆலோசனை கூறுவனுடைய நண்பர்களின் ஆலோசனை பெறுவது, உங்கள் குடும்ப பெரியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனை பெற்று நலமாக முதலீடு செய்யுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு கணிசமான அளவு பொறுமையின்மை காணப்படும். முக்கியமாக குடும்பத்துடமான பிரச்சனை நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். எதிலும் அவசரம் வேண்டாம், பொறுமையை கடைபிடிங்கள். உங்களின் கண்டிப்பு உங்களை சுற்றி உள்ளவர்களையோ குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது நண்பர்களையோ பாதிக்காத வகையில் நீங்கள் பொறுமையாக அவருடைய தவறை எடுத்துச் சொல்லி செயல்பட வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பொறுமையின்மையால் ஏற்படக்கூடிய தாக்கத்தால் மேற்கூறிய இத்தகைய நடத்தியால் உங்களின் உறவுகளின் மனதை வருத்தமடைய செய்யலாம். இந்த வாரம் உங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்படும் போது நீங்கள் அதிக திமிர் பிடித்தவராக பார்ப்பதற்கு தெரிவீர்கள். இதன் காரணமாக தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் மற்றவர்களிடமிருந்து அதிகமான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மேலும் உங்களின் செயல்கள் உங்களின் கீழ் பணிபுரியும் ஊழியர்களையும் எதிர்பாராத விதமாக காயப்படுத்தலாம். ஆக இந்த வாரம் முழுவதும் மேற்கூறிய இந்த அம்சத்தை உங்கள் மனதில் ஏற்றி நீங்கள் ஆரம்பத்திலிருந்து சற்று கவனித்து பொறுமையுடன் அவசரப்படாமல் முயற்சிக்க வேண்டும். இந்த வாரத்தில் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற மகர ராசி மாணவர்கள் தங்களை தாங்களே கீழ்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. அதாவது இந்த காலத்தில் உங்களுடைய கடின உழைப்பு படிப்பில் குறைவாக இருந்தாலும் வழக்கத்தை விட சிறந்த மதிப்பெண்களை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதால் சற்று நிம்மதி பெருப்பூச்செழுந்து அடையுங்கள். இருப்பினும் உங்களுடைய படிப்பில் அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயில் சென்று அவருடைய நாமத்தை பாராயணம் செய்யுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.